ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி அது கூட சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பாத்திரலாங்க. இப்போ நான் செய்யற சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம். டக்குன்னு சிம்பிளா வந்து ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் பக்கம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம், அது கூட இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு, அது கூட கசகசா, ஒரு 3 தக்காளி சிறுசு சிறுசா, இதெல்லாம் என்ன பண்ணாலும் மொத்தமா போட்டு பச்சையாவே அப்படியே மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து டக்கு டக்குன்னு பிரியாணி செஞ்சிடலாம். ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட முட்டை இப்போ அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில. இப்போ குக்கரை வந்து அடுப்புல வச்சிடலாங்க. வந்து நம்ம குக்கர்லயே வந்து பிரியாணி தாளிச்சு விட்டுறலாம். நான் வந்து தம் போட்டு தான் வைக்க போறேன், ஆனா குக்கர்லயே வச்சிடலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். காஞ்சிருச்சுங்க. பிரியாணி இலை, ரோஜா மொக்கு, அப்புறம் வந்து ஸ்டார் மொக்கு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சு வச்ச விழுதை வந்து அப்படி சேர்த்துலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவி சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசம் போக நல்லா வணங்கட்டும். இந்த அரைச்ச மசாலையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதா போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே பச்சையை அரைச்சு நம்ம ஆட் பண்ணாங்காட்டி வெங்காயம் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பரா வந்துடும். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு. இது கூட மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை புதினா எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுடலாம் சின்ன ஸ்பூன்ல. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு, தயிர் ஊற்றியாச்சு. ஒரு அரை மூடி லெமன் மட்டும் பிழிஞ்சுக்கலாம். அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. நம்ம இது கூட சிக்கன் வைக்கலாம். இப்போ இதுல பாதி வந்து பிரியாணியும் பாதி வந்து கிரேவியும் செஞ்சுக்கலாம். இந்த மசாலா வந்து சிக்கன் நல்லா கிளறி எடுத்துடலாம். இங்க காமிங்க. மசாலாவோடைய இந்த எண்ணெயெல்லாம் இதாகிற மாதிரி கலக்கி எடுத்துடலாம். இது கூட பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன். சிக்கன் மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணலைங்க, வெறும் மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்ச கொஞ்சமா குழம்பு மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி வச்சிருக்கீங்க? அரிசி வந்து பெரிய டம்ளர்ல ஒரு 2 டம்ளர் சேர்த்திருக்கேன். ஊற வச்சிருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு. நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கிறேன். சீரக சம்பால் செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும், மணமா இருக்கும். சாப்பிடும்போது தெரியும். இப்ப அரிசி வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு. அவ்வளவுதான். இது அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு 3/4 பதம் வந்த பிறகு நம்ம அப்படியே சுடுதண்ணி வச்சு மேல வச்சு வேக வச்சிடலாம். சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாங்க. கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமா பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பல்லாரி வெங்காயம் ஒரு 2 அரிஞ்சு வச்சிருக்கேன் நீளவாக்குல, அதுவும் போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இதுல வந்து தக்காளி சேர்த்துலீங்க, நம்ம பிரியாணிக்கு அரைச்ச மசாலாவிலேயே இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே இதுல வந்து அரைச்சிருக்கேன். இது இந்த மசாலா இதுல ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் வதங்கின பிறகு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி கரைச்சி மசாலாவே நம்ம சிக்கன் கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் வீட்டு மசாலாவே ஆட் பண்ணிக்குவேங்க. சிக்கன் மசாலாலாம் எதுவும் போடல. இதுலயும் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசம் போக வதங்கிட்டோம். இருக்க சிக்கனை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து அப்படியே எண்ணெயில லைட்டா வதக்கிடலாங்க. லைட்டா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் அப்படியே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டா வரும். ஒரு ஸ்பூன் போதும். இப்ப எண்ணெயில வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சுங்க. நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இதுல தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊத்திக்கலாம். பிரியாணிய பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியமாவே வச்சுக்கலாங்க. அப்பதான் வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வரும். தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு, அதனால நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதையும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்படியே லைட்டா கிளறி விட்டுறலாம். அரிசி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வெந்திருக்குது. நம்ம இப்ப தம் போட்டுக்கலாம். தண்ணி வந்து உள்ள லைட்டா இருக்குது. ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு மேல வந்து சுடு தண்ணி வச்சிடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் நெய் வந்து அப்படியே மேலால ஊத்திடலாங்க. நல்லா மணமா இருக்கும். வச்சுட்டு சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. மேல எடுத்து வச்சிடலாம். சுடுதண்ணி இப்படி மேல வச்சிடலாங்க. அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். இது அப்படியே நீங்க குழம்பு மாதிரி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லைன்னா நல்லா சுண்ட விட்டு கிரேவி ஆட்டவும் சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி வந்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேல வந்துருச்சுங்க. அவ்வளவுதாங்க, கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலால அப்படியே மல்லித்தலை தூவிடலாம். இந்த கிரேவிய அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பிரியாணி வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாங்க. சாப்பாடு பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குது. சிக்கன் பிரியாணி நமக்கு நல்லா தயாராயிருச்சு. அரிசி பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டாம சூப்பரா வந்திருக்குது. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ டைப்ல செய்வாங்க. இந்த மாதிரி வந்து டக்கு டக்குன்னு அரைச்சு ஈஸியா வந்து செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புது ஸ்டடி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். பாய்.